தமிழகத்தில் 2 வயது சிறுமியை கூட விட்டு வைக்காத திராவிட மாடல் ஆட்சி நமக்கு தேவையா என தமிழக வெற்றிக் கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முஸ்லிம் கட்சித் தலைவர் முஸ்தபா கடும் பேச்சு. திருப்பத்தூரில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதையும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டதாகவும், போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டி தமிழக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் நகரில் உள்ள எஸ்பிஐ வங்கி எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முனுசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட தமிழக முஸ்லிம் கட்சித் தலைவர் முஸ்தபா பேசுகையில், தமிழகத்தில் கஞ்சா போதை தாக்கம் அதிகமாக உள்ளது காரணமாக 2 வயது சிறு குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சி சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்காமல், காவலர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் நடத்தும் ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என கூறினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது மாநிலம் முழுவதும் சாதி வாரியான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் சமூக நீதி சார்ந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டதாகவும், போதைப் பொருட்களின் பரவலை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பின்பு அத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பிரச்சாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள எஸ்ஓபி குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கந்திலி மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் பூபதி, ஒன்றிய பொருளாளர் வி சிவராசன், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் எஸ் ராஜசேகர், இளைஞரணி இணை அமைப்பாளர் விக்னேஸ்வரன், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜி சந்தோஷ்குமார், மாவட்ட செயலாளர் நவீன்குமார், நகர செயலாளர் மல் அச்சுதன், நகர துணை செயலாளர் அபிராமி மோகன் பிரபு, திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். திமுக கொத்தடிமை கூட்டம் நம்ம ஓட்டு போட்டாலும் போட்டோம். அதனால நீங்க காலையில எழுந்திரிச்சு போய் இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாக்க, மாணவர்களை இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தர, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எந்த கேவலமா இருக்கு, சந்தை சிரிப்பா இருக்கு. பெண்கள் எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை நடக்குது. நீங்கள் என்ன ஆட்சிக்கு வந்தா பெண்களிலிருந்து உடை போடாமல் பெண்களுக்கு வேலை வாங்கினார் என்ற பேரிலே ஒரு சீருடை இல்லாமல்